ஹாய் ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிக்டாக்ல ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டொமேட்டோ ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்கு போவோம். ஓகே, ஒரு பட்டை எடுத்து ரெண்டாக உடச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 2 பூ, 5 என்ன சொல்லுவாங்க, கிராம்பு, 5 கிராம்பு, ஒரே ஒரு கல்பாசி சின்னதா எடுத்து உடைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டுனா இந்த ஸ்பூன்ல நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வெங்காயம் 1 எடுத்து நறுக்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், டொமேட்டோ இந்த மாதிரி இஞ்சி பிடிச்சிக்குவோம். இஞ்சி பூண்டு நல்லா திக்காக அரைச்சிருக்கேன். இந்த கரண்டியில் நல்லா ஒரு கரண்டி அரைச்சி போடுறேன். இந்த கரண்டியில் ஒரு கரண்டி 1 கவுல் அரைச்சிக்கு அளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 ஊசி மிளகா எடுத்து நான் நீட்டாக கீறிட்டேன். 6 ஊசி மிளகா. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. 4 தக்காளி பழத்தை எடுத்து நான் சின்னதாக நறுக்கிட்டேன். இது இஞ்சி பூண்டு சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் 1 கரண்டி பட்டை மிளகாய் தூள் போடுறோம் பாருங்க. பட்டை மிளகாய் தூள் 1 கரண்டி. இதில் கரம் மசாலா இந்த கரண்டியில் 1/2 கரண்டி. மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் நான் 1/2 கரண்டி போடுறேன். உப்பு பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் 1 கரண்டி போடுறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சாந்து நல்லா வந்துருச்சு, தக்காளி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டு பட்டன் தட்ட போகிறோம். இது 1 கோலை பிரியாணி ரைஸில் நான் ஆக்குறேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னிக்கே அரிசியை ஊற போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட், நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோலையில் தான் நான் அரிசி போட்டேன் 1 கோலை. அதே மாதிரி 1 கோல் தண்ணி நிறையா எடுங்க. அப்புறம் சாந்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, ஓகேவா இருக்கும். ஓகே, சாந்து போட்டுட்டு மல்லி 1 பவுல் போடுறேன், சின்ன பவுலில். நல்லா மல்லி போட்டு கிளறிட்டு நீங்கள் பட்டனை ஆன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா நல்ல மனம், டொமேட்டோ ரைஸ் ரெடி. ஓகே பாருங்க, சோறு உடையாமல் கரெக்டாக வந்திருக்கு. சிலருக்கு தண்ணி வைக்க தெரியல, கூட வச்சுருப்பாங்க, அப்போ சோறு குழஞ்சிரும். சிலர் தண்ணி குறைச்சிடுவீங்க, அதனால சோறு வேவாது. இப்போ நம்ம சம்டைம் வேவலை, நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்க, டொமேட்டோ ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட். ரெஸ்டாரண்ட் ராஜீஸ் இப்போ சம்டைம் பாருங்க தண்ணி அரிசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு மெதுவாக இது பாருங்க, இந்த பட்டன் மேலே ஏறிச்சுல, இப்படி தட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி லேசாக மேலே தெளிச்சுட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படி வச்சிருங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வேவாத அரிசி வெந்துடும். அப்படியும் உங்களுக்கு வேவலை வீணாக போச்சுன்னா உங்கள் வீட்டில் இட்லி தட்டு இருந்துச்சுன்னா, கூழூர் தட்டு இருந்துச்சுன்னா கீழே ஒரு பை போட்டுட்டு இந்த சோறு எடுத்து டக்குன்னு அதில் போட்டுட்டு மூடிட்டு குக்கூஸ் பண்ணுங்க. தண்ணியில் அவிச்சிருங்க. இன்னும் செகண்டில் அது பூ மாதிரி வெந்துடும். சோறை வேஸ்ட் பண்ணாதீங்க. சோறு அரிசி ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து கொஞ்சமாக அதை எடுத்து இட்லி தட்டில் கூழு தட்டில் போட்டுட்டு கீழே சுடு தண்ணி வச்சு நீங்கள் குக்கூஸ் பண்ணீங்கன்னா அந்த சோறு வேவாத சோறு பூ மாதிரி வெந்துடும். ஸோ பயந்துக்கிட்டு சோறை கொட்டிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.